கதிராமங்கலத்தில் ஓஎன்ஜிசிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சிறையில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலூர், நாகை மாவட்டங்களை பெட்ரோலிய மண்டலங்களாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருப்பதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்றார். கடலூர், நாகை மாவட்டங்களை பெட்ரோலியம், கெமிக்கல்ஸ் ஆகியவற்றுக்கான ஒரு ஹப்பாக அதை மாற்றுவதற்கு மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து முயற்சிக்கிறது. இதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து முழுமூச்சாக எதிர்த்து போராடி முறியடித்தாக வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்திற்கு அது பெரும் தீங்காக போய் முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விரைவில் போராட்டம் அறிவிப்போம்.